கதிர் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறான். கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனைக்கு நித்யா பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுறான். அந்த சமயத்தில் கதிர் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது கதிர்க்கு ஆப்போசிட் சைடில் ரேகா நின்றுட்டுருக்குறா. கதிர் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு தான் ரேகாவை பார்க்குறான். பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான். ரேகா எப்படி இருக்கா, இத்தனை நாள் உன்னை பார்க்க முடியல அப்படின்னுலாம் சொல்லி கேட்குறான். அதெல்லாம் சரி, நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ரேகா சொல்கிறான். கதிரும் ஓகேன்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் அந்த திண்ணையாட்டு இருக்கும்ல அவங்க உட்காந்து பேசுகிறாங்க. கதிர் வந்து சொல்லு ரேகா, நித்யா யார்? நித்யா யாருன்னா என்னுடைய வருங்கால மனைவி. அப்படின்னா நீ ரம்யாவை மறந்துட்ட. ரம்யாவை மறந்துட்டு ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டில்ல? என்ன ரேகா நீ சொல்கிற? ரம்யாவும் நான் மறந்தனா? ரம்யா உன்னுடைய உயிர் தோழி அப்படிங்கிறதுக்காக நீ ரம்யாவுக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணாத. ரம்யா தான் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனான். நீ பிரேக்கப் பண்ணிவிட்டு உடனே இன்னொரு பொண்ணை பார்த்துருவியா? நான் உடனே இன்னொரு பொண்ணு பார்க்கல. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு ஜாதகம் செட் ஆகி ரெடியாக இருக்குது. என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடாத. ரம்யா மட்டும் ஈஸியாக கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக வாழணும். நான் மட்டும் ரம்யாவை நினச்சிட்டு கடைசி வரையில் சன்னியாசியாக இருக்கணுமா? இது என்ன நியாயம்? உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரம்யா அப்படிங்கிறக்காக நீ அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணக்கூடாது ரேகா. உனக்கு யார் சொன்ன ரம்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். என் பேங்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்திருந்தா அப்போ தான் எனக்கு தெரியும். அவள் வந்ததே உன்னை பார்க்கத்தான். அவளுக்கெல்லாம் ஒன்றும் கல்யாணம் ஆகலை. இல்லைப்பா, அக்கௌண்ட் ஃபார்மில் மேரிட்டல் ஸ்டேட்டஸில் எஸ்ன்னு டிக் பண்ணியிருந்தா ரம்யா. அதெல்லாம் சும்மாப்பா, உன்னை பார்க்கத்தான் வந்திருந்தா. அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. இன்னும் அவளை உன்னை நினச்சிட்டு தான் இருக்கிறா. வர மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறா. அவன் மனசு ஃபுல்லும் நீ மட்டும்தான் இருக்க. ஏன்னா அவளுடைய காதல் உண்மையான காதல் உன்னை மாதிரி கிடையாது. என்ன ரேக்கா, எதுக்கு எடுத்தாலும் என்ன நீ இப்படி பேசுகிற? நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லை, ரம்யாவோட அண்ணன் சாவுக்கும் நீயும் ஒரு காரணம். ஏன் நீ தான் மெயின் காரணம் கூட சொல்லலாம். என்னது, ரம்யாவோட அண்ணன் இறந்துட்டாங்களா? உங்கள் அண்ணன் சாவுக்கு நான் காரணமா? என்ன ரேக்கா, இடி மேலே இடியாக போடுறையே. அடுத்த எபிசோடில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்.